பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம வீட்டில் கணவன் மனைவி அப்படிங்கிறது, அம்மா பையன் அந்த உறவு, இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அம்மா பையனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆன உடனே பையனுக்கு தன் சுய சிந்தனை வந்துரும். நான் இப்படிதான் இருப்பேன், இப்படிதான். அம்மாவுடன் நேர் எதிராக வாக்குவாதத்தில் ஏற்படுவாங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியும் சரி, கொஞ்சம் ஆரம்பத்து கல்யாணம் ஆன புதுசுல மனைவியுடன் பேச்சு புருஷன் கேட்பதும், புருஷன் பேச்ச மனைவி கேட்பதும், அந்த மாதிரி இருப்பாங்க. அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவர் தானே என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு அலட்சியம் வரும். அவங்களுக்கு கணவன்மார்களுக்கு அவ தானே அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வரும். இந்த அலட்சியம் எப்ப தலை தூக்குதோ அப்ப செல்வ நிலை டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். எப்பவுமே என்னுடைய கணவன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்லிட்டு உங்க மனசுல நினைக்காம அதை கணவனுக்கும் அப்ளை பண்ணி கொடுக்கணும். நான் மனசால உன்னை ஸ்பெஷலா தான் நினைச்சேன் அப்படிங்கறது சொல்லாமல், அது ஸ்பெஷலானவர் அப்படிங்கிறதை நீங்க உங்க செயலில் காமிச்சாதான் அது அங்க உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரும் அப்படிங்கிறது. அதாவது பண வரவு மட்டும் இல்லாம குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷங்கள்லாம் உருவாகும் அப்படிங்கிறது. கணவன் என்பவன் வெளி உலகத்துல ஃபுல்லா ஆள பெற்றவன். அதாவது வீட்டை விட்டு வெளியே போய் நைட்டு தங்க வரான், காலை எழுந்துச்சுன்னு வெளியே போவான், உழைக்கிறதுக்கு போயிடுவான். போயிட்டு அவன் போய் ஓடி ஆஞ்சு தெரிஞ்சு பணங்காசை சம்பாதிச்சு பொண்டாட்டி கையில கொடுப்பான். பொண்டாட்டி அதை வீட்டுக்குள் உட்கார்ந்து இந்த பணத்தை நான் எதுக்கு செலவு பண்ணணும், இதை எவ்வளவு பத்திரப்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு அவ பிரித்து ஆராய்ந்து அந்த பணத்தை கையாண்டானா கணவன் மனைவி உறவு ரொம்ப பலமாக பக்குவமாக இருக்கும். எப்பவுமே கணவன் தன்னுடைய வருமானத்தை மனைவியிடம் சொல்லியே ஆகணும். அந்த வருமானத்தை ஆழ தெரிந்தவளாக மனைவி இருக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். ஒரு கணவன் அதாவது பெண்ணை ஆள தெரிந்த ஒரு ஆணால் மட்டும்தான் பணத்தை வசிய பண்ண தெரியும். எந்த பெண்ணாக இருந்த மனைவியை மட்டும் இல்ல, எந்த உங்க மகளாக இருக்கட்டும், இல்லாட்ட உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு பெண்ணை உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்க பேச்சை கேட்கும்படியாக வைக்க தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு அந்த பணத்தை ஆள தெரிந்ததாக இருக்கும். எப்பவுமே பெண்ணை மதிக்க கத்துக்கொண்டால் அந்த பெண் உங்களுடைய ஆளுமைக்கு வந்து விடுவார். அதனால ஒரு ஆண் ஒரு பெண்ணை மதிக்க தெரியணும். ஏன்னா பெண்ணால் தானே இந்த உலகமே ஆளுது. அதனால முதல்ல பெண்ணை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. இந்த பெண் அந்த ஆணிடம் வாங்கும் பணத்தை அந்த ஆண் மதிக்கிற அளவுக்கு செலவு பண்ணணும். ஒரு ஆண் என் பொண்டாட்டு கையில அந்த பணம் போச்சுன்னா அது பத்திரப்படுத்தி வைப்பா அப்படிங்கிறது. இதை வைத்துதான் ஒரு ஆண் பெண் உறவுகள் நல்ல பலமா இருக்கும். இவன் ஊரெல்லாம் சுத்தி பணம் சேர்க்கிறான் இல்லையா, அப்ப ஊரெல்லாம் சுத்தி உதவுவதற்கு ஊரெல்லாம் சுத்தி பணம் சேர்க்க உதவுவது அவனுடைய கால்கள் தான். அந்த கால்கள் பலமாக இருந்தால் அவன் செல்வ நிலை பலமாக பெறுவான் அப்படிங்கிறது அர்த்தம். அதனால அவன் அந்த காலில் தான், அதாவது ஜோதிட ரீதியாக பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்தில், அதாவது கால் பாதத்தில் தான் சுக்கிரன் உச்சம். கால புருஷ தத்துவப்படி அப்படிம்பாங்க. காலத்தின் புருஷன்கிறது விஷ்ணு பெருமாள். விஷ்ணு பெருமாள் சயன கோலத்தில் இருந்தால் அவர் கால் பாதத்தில் நம்மளுடைய மகாலட்சுமி உட்கார்ந்துருக்கா அப்படிம்பாங்க. அப்போ விஷ்ணு பெருமாள் படுத்து இருக்கும்போது அதை ஆடி ஓஞ்சி அவர் சம்பாதிச்சு வீட்டுல படுக்கும் போது மகாலட்சுமி நின்று இருப்பாள். ஏன்னா அவர் சம்பாதிச்சு நிலைத்து நிற்கும் செல்வமாக மனைவியிடம் கொடுத்துருவாரு. அப்போ மகாலட்சுமி நின்று இருப்பாள். அதனால ஒரு கணவன் தன் பணம் செல்வ சேர்க்கைக்காக ஓடி திரிந்து வரும்போது அவன் சயனத்தில் இருக்கும்போது மகாலட்சுமி, அதாவது ஒரு மகாலட்சுமியான மனைவி கையில பணத்தை கொடுக்கும்போது அந்த பணம் நின்ற தன்மையில் நிலைத்து நிற்கும் லட்சுமியாக உங்க கையில் வளம் வரும். அதனால மகாலட்சுமிய உங்க மனைவி கையில் கொடுத்து அது நிலைத்து நிற்கும் செல்வமாக பாருங்க. அதே போல் அந்த ஓடி ஆடி அந்த கால் பாதத்தில் தான் மகாலட்சுமி குடியிருக்கான்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கணவன் கால் பாதத்தில் அந்த காலை பிடித்து, அந்த காலை யார் எந்த பெண் பிடித்து அந்த லட்சுமி, அதாவது கணவனுடைய கால் பாதத்தில் லட்சுமி இருக்கிறனால அந்த காலை பிடிச்சு, அதாவது எப்ப படுக்கும், அதாவது சயன கோலத்துல தான் லட்சுமி வரா. அதாவது கணவன் படுக்கும் நேரத்தில் லட்சுமி நிக்கிறா. அப்போ அந்த படுத்திருக்கும் போது கணவன் காலை பிடிச்சு விட்டு உங்களுக்கு என்ன செல்வ நிலை வேணுங்கிறத அடுத்தால நாளைக்கு என் வீட்டுக்கார இவ்வளவு பணம் சம்பாதிச்சு வரணும், இவ்வளவு செல்வம் வரணும் அப்படிங்கறத நீங்க கோரிக்கை வச்சீங்கன்னா அடுத்த நாள் அவருக்கு வேண்டிய செல்வத்தை அந்த மகாலட்சுமி அந்த பாதம் வழியாக ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இங்க போகணும் அங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த பாதம் எங்க நகர்ந்து போகுதோ அந்த இடத்துல செல்வங்கள் சேர ஆரம்பிக்கும். அதனால் நீங்க உங்க கையால் உங்க கணவன் பாதத்தை இரவு நேரத்தில் பிடிச்சு எனக்கு இந்த செல்வம் வேணும் கேட்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கால புருஷனின் கால் பாதமும் தென்மேற்கு பகுதி குபேர மூலையில தான் உட்கார்ந்து இருக்கும்.
அங்கேயும் தான் செல்வம் சேரும் இடமாக இருப்பதினால் அந்த குபேர மூலையில் நம்மளுடைய அந்தகாசுரன், அதாவது வாஸ்து புருஷன், சாரி, வாஸ்து புருஷன் வந்து நம்மளுடைய அந்த இடத்துல கால் பாதம் வந்து நம்மளுடைய குபேர மூலையில் இருப்பதினால் அந்த குபேர மூலையில் செல்வ சேர்க்கும் இடமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதனால கணவனுடைய அந்த குபேர மூலை அந்த தென்மேற்கு பகுதி தான் கணவன் வாழும் இடமாக இருப்பதினால் அந்த வாழும் இடம், கணவன் வாழும் இடத்தில் கணவன் படுத்திருந்து அவன் காலை பிடிக்கும் போது செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது, நல்ல உயர்வான இடத்துக்கு போகும். அடுத்தால பாத்தீங்கன்னா, ஒரு மனைவி கையால் ஒரு கணவனுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னா, வெந்தய நனை போடுதல், அதுக்கப்புறம் கணவன் எங்கேயாச்சும் போகும்போது கணவனுக்காக பூஜை பண்ணுதல், கணவன் பெயருக்காக அர்ச்சனை பண்ணுதல், கணவனுக்காக விரதம் இருத்தல், இதெல்லாம் மனைவி செஞ்சுக்கிட்டே இருப்பா. ஏன்னா கணவன் செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாமே மனைவிக்கு சேராது. ஆனால் மனைவி செய்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் கணவனுக்கு சேரும். அதனால மனைவி வந்து தன்னுடைய பாவங்களை குறைத்து கொண்டு புண்ணியங்களை நிறைய அதிகப்படுத்தினீங்கன்னா அது உங்க கணவனை வந்து சேரும். அதனால் நீங்க நிறைய பூஜைகள் வந்து கணவனுக்காக செய்வதாக இருக்கணும். அதனாலதான் அந்த காலத்துல சுமங்கலி பூஜைகள் சொல்லிக்கிட்டு இருக்கும். கணவன் செய்த பாவங்களோ புண்ணியங்களோ எதுவுமே, புண்ணியங்கள் வந்து சேரும் மனைவிக்கு, பாவங்கள் எதுவுமே மனைவிக்கு சேராது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் கணவன்கள் பாவங்கள் என்ன செஞ்சாலும் மனைவியை வந்து சேராது. ஆனா மனைவி செய்த பாவங்களும் சரி புண்ணியங்களும் சரி கணவனை வந்து சேரும். மனைவி பாவம் செய்யறான்னா அது கணவன் சரியில்லைனாலதான் அவ மனைவி பாவம் செய்யறா. அதுக்கு காரணம் கர்த்தாவும் நீங்க தான், கணவன் தான் அப்படிங்கிறதுக்காகவே மனைவிகள் பாவம் செய்வதும் உங்களே சேரும். அதனால மனைவிகளை பாவம் செய்ய விடாமல் அது கையில் இருப்பது கணவன் கையில் தான். அடிக்கடி வீட்டுல கணவன் மனைவி சண்டைகள் வந்து கொண்டே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல செல்வ நிலை இருக்காது. எப்பவுமே கணவன் மனைவி சண்டைகளை வந்து குறைச்சுக்கிட்டு எப்பவுமே சண்டை வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் எந்த வீட்டுல அதிகமாக நடமாடுதோ அந்த வீட்டில் வந்து செல்வங்கள் சேராது, மகாலட்சுமி பயந்தடிச்சு ஓடிடுவா. ஆனால் வார்த்தைகளினுடைய அளவை குறைச்சிக்கோங்க. கெட்ட வார்த்தையே பேசக்கூடாது. மேக்சிமம் ஆண்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வரவே கூடாது. எந்த ஆண்கள் வந்து ஒரு மனைவியை கெட்ட வார்த்தைகள், துன்புறுத்தும் வார்த்தைகள் பேசுகிறானோ அந்த மனைவி வந்து அவதான் லட்சுமி. அந்த துன்புறுத்தல் வார்த்தைகள் அந்த மனைவி மனதை ரொம்ப நோகடிக்கும். அவ வீட்டை விட்டு போக மாட்டா. அவகிட்ட இருக்க லட்சுமி வந்து ஓடி போயிருவா. அவள் லட்சுமி கடாட்சமாக இருக்கணும்னா அவளை நல்ல வார்த்தைகளை வைத்து பயன்படுத்தி பேசுனீங்கன்னா அந்த லட்சுமி உங்கள் மனைவியுடன் குடியிருப்பாள். நீங்க அவளை கெட்ட வார்த்தையாக உங்க மனைவியை பயன்படுத்தும் போது உங்க மனைவியுடன் இருக்கும் லட்சுமி வந்து வெளியே ஓடிடுவா. இந்த வீடு, இவளுடைய உடம்புக்குள் நான் தங்க தகுதி இல்லை. ஏன்னா இந்த வீட்டினுடைய ஆண் மகன்கள் இந்த வீட்டுடைய பெண்ணினுடைய லட்சுமி தன்மையை போற்ற தெரியாதவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிருவா. அதனால அந்த ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஆண் மகன், ஒரு மனைவி என்னதான் சோம்பேறியா இருக்கட்டும், எவ்வளவு ஒஸ்டா இருந்தாலும் நீங்கள் மனைவியை வந்து கெட்ட வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ போட்டு பேசினால் அந்த வீட்டில் இருக்கும் உங்க பெண் வடிவமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி உங்க வீட்டை விட்டு ஓடி போயிருவா. அதனால் மனைவியை எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவளை போற்ற மட்டும் கத்துக்கொள்ளுங்கள். அதனாலதான் மூதேவின்னு ஒன்றை எடுத்து அது தேவியாக பாவித்து அவளையும் வழிபாடு பண்ணி கொண்டு இருக்கிறோம்ங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் எந்த விதமான ஒரு பெண்களை தவறாக பேசுவதால், தவறான ஒரு வார்த்தைகள் விட்டால் உங்க வீட்டில் உள்ள லட்சுமிகள் உங்க வீட்டில் இருக்க மாட்டா. அதனால் ஆண்கள் கையில் தான் இருக்கிறது உங்க வீட்டில் லட்சுமி தங்கணுமா வேண்டாமாங்கிறது. அதே போல் மனைவி வந்து அதிகமாக சத்தம் போடுவதும், அதிகமாக பாத்திர சவுண்டு கேட்குதோ, எந்த வீட்டில் பாத்திர சவுண்டு அதிகமாக கேட்குதோ அந்த வீட்டிலும் மகாலட்சுமி இருக்க மாட்டா. ஏன்னா அந்த மகாலட்சுமி வந்து அந்த பாத்திர சவுண்டுக்கு வந்து அவளுக்கு பிடிக்காத சத்தமே அந்த பாத்திரம் டம்மு டிம்முன்னு உடையிற சவுண்டு. எந்த வீட்டில் பாத்திரங்கள் நெளிந்து இருக்குதோ அந்த வீட்டிலும் மகாலட்சுமி இருக்க மாட்டா. எந்த வீட்டில் பாத்திரங்கள் கீறல் விழுந்து கொண்டே இருக்குதோ அந்த வீட்டிலும் இருக்க மாட்டா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிகுறியாக இருக்கும். அப்போ உங்க வீட்டுல பாத்திரங்கள் கீறலோ, உடைந்த பாத்திரங்கள், நெளிந்த பாத்திரங்கள் இருந்தா தயவு பண்ணி எடுத்து வெளியே போட்டுருங்க. கடைக்கு போட்டுட்டு நல்ல பாத்திரங்களை வாங்குங்க. அதே சமயம் அந்த உடைந்த பாத்திரம், கிழிந்த பாத்திரங்கள் உள்ள பாத்திரங்கள் இருக்குதுன்னா பெண் வார்த்தைகள் சரியாக பேச கத்துக்கொள்ளவில்லை. அந்த வீட்டு பெண்கள் சரியான வார்த்தைகள் பேச தெரியல, ரொம்ப நோகடிச்சு பேசுறீங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு ஆணை வந்து ரொம்ப நோகடிச்சு நீங்க பேசுறீங்களோ அப்ப வந்து உங்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போய்கொண்டே இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கணவனை ரொம்ப தவறான வார்த்தைகளை போட்டு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க வந்து உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் நிறைய இருக்கும். அதனால கணவனை எப்போதுமே குறை சொல்லியோ தவறாக ஒரு வார்த்தைகள் போட்டு பேசினீங்கன்னா பெண்ணின் ஆரோக்கியம் ரொம்ப கேடுகளை உருவாக்கும்.
அதனால எந்த தவறுகள், ஒரு மனிதன் பிறந்தால் ஏற்ற இறக்கத்துடன் பிறப்பாங்க. நம்ம ஏற்றத்தை மட்டும் கண்டு பழகுங்க. இரக்கத்தை யோசிச்சு வாழாதீங்க. இரக்கம் எந்த மனிதனும் கெட்டினாலும் உங்களுக்கு இரக்கமான மனிதர்கள் வரதான் செய்வாங்க. ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் இருக்கும். இது விதி பயன். இந்த கணவன் தான் உங்களுக்கு வரணும், விதியாக வடிவமைச்சு கொண்டு வந்த கணவன். இதை வந்து நீங்க மாற்றவோ, நான் அவனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்பேன், இவனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட்டோ கிடையாது. ஏன்னா நீங்க பிறக்கும் போதே உங்க ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரி கணவன் தான் இருப்பான், இதுக்கு 10 பொருத்தமும் தேவையில்லை, ஒன்னும் தேவையில்லை. அதனால இந்த கணவன் உங்களுக்கு அமைப்புடன் வருவார் அப்படிங்கறத எப்படி தாய் தகப்பன் நிர்ணயிக்கிறாங்களோ அதே போலதான் கணவனும் நிர்ணயிக்கப்பட்டுதான் வருவாங்க. இது உங்களுடைய போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கில் வருகிறது. இதை வந்து நீங்க அழிக்கவோ அவர் திட்டியோ அதை மாற்ற முடியாது. இந்த ஜென்மத்தில் உள்ள கருமாக்களை குறைக்க மட்டும் ஏற்படுங்க. கெட்ட வார்த்தைகளோ தவறான வார்த்தைகளோ ஒரு கணவனை நீங்க துன்புறுத்தி பேசும்போது அது வந்து உங்க வீட்டில் உள்ள குழந்தைகளை பாதிக்கும். அந்த நீங்க குழந்தை பெற்று வச்சிருப்பீங்களே அந்த குழந்தைகள், ஏன்னா அது வந்து அவங்க வீட்டு ஜெனரேஷனுக்குள்ளது. நீங்க திட்டுற ஒவ்வொரு வார்த்தைகளும் அர்ச்சனைகளும் உங்க குழந்தைகளை போய் சேர்வதாக இருக்கும். அதனால உங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும், நீங்க உங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னா கணவனை தவறான வார்த்தைகளை போட்டு திட்டுவதோ, கணவனை இழிவு சொல் பேசுவதோ கூடாது. அது அந்த வீட்டினுடைய பாத்திரத்தை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் அந்த வீட்டினுடைய பெண் எந்த நிலையில் இருக்கிறாள். நிறைய வீட்டில் பாத்திரங்கள் அடி வாங்கி ரொம்ப உடஞ்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீட்டு பெண் சாதாரண பெண்ணாக இருக்க மாட்டாள். அதிகார திமிரு, ரொம்ப வார்த்தைகள் விடுற பெண்ணாக இருப்பாள். அதனால பாத்திரத்தை வைத்தே உங்களுடைய குணநலங்கள், பெண்ணின் குணநலன்களை சொல்லிவிடலாம். அதனால பாத்திரத்தை அதிகமா உடைக்காதீங்க, பாத்திர சவுண்ட் அதிகமா கேட்க வைக்காதீங்க. பாத்திரம் வளர்க்குறீங்கன்னா நிதானமா வளர்க்குங்க, தொடச்சி வளர்க்குங்க. நிதானமான ஒரு பேச்சுகள், சமையல் பண்ணும்போது நிதானமான வார்த்தைகள் எல்லாமே விடும்போதுதான் உங்களுடைய வீட்டினுடைய செல்வ நிலையும் ஒற்றுமையும் மேலோங்கி இருக்கும். இந்த செல்வமும் ஒற்றுமையும் தெரிஞ்சாலே உங்க வீடு வந்து ஐஸ்வர்யங்கள் நிறைந்த வீடாக இருக்கும். எல்லா ஐஸ்வர்யங்களும் உங்க வீட்டை வந்து தழுவுவதற்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.